தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் 9 பேருக்கு பரிசு தொகை அறிவிப்பு. உலகை வியக்க வைத்த விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டில் உள்ளது பெருமையாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சமத்துவத்தின் அடையாளமாக மாஞ்சோலை மலைவாழ் பகுதிகள் திகழ்ந்து வருகிறது. புத்தக வெளியீட்டு விழாவில் வைகோ பேச்சு. தண்ணீர் திறந்து விடாத கர்நாடக அரசை கண்டித்து வரும் 6ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டம். காங்கிரஸ் ஓட்டு வாங்கி அரசியல் செய்து வருகிறது. காங்கிரஸ் அரசு கடந்த 5 ஆண்டுகளில் ராஜஸ்தான் மாநிலத்தை அழித்து விட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மக்களாட்சி முதலில் மலர்ந்த இடம் கிராமங்கள்தான். கிராம சபை கூட்டங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து முதலமைச்சர் உரை. விரிவான செய்திகள். இஸ்ரோ விண்வெளி திட்டங்களில் முத்திரை பதித்த தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகளுக்கு தலா 25 லட்சம் பரிசு தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் இஸ்ரோவின் தமிழ்நாட்டு விஞ்ஞானிகளுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழனாக பிறந்ததை இன்று பெருமையாக கருதுகிறேன் என கூறினார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் சிவன், மயில்சாமி, அண்ணாதுரை பிறந்த மண் தமிழ்நாட்டில் விஞ்ஞானி வீர முத்துவேலின் பணி பெருமைக்குரியது என கூறிய அவர், ஆகஸ்ட் 23 உலகத்திற்கே முக்கியமான நாள் என கூறினார். திண்ணை பள்ளியில் படித்து விண்ணை தொட்டவர் மயில்சாமி, அண்ணாதுரை என்றும், நாட்டில் ஏன் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன் உருவாகவில்லை என அப்போது கேட்டவர் அண்ணா. அதனால் அவர் பெயரிலான இந்த அரங்கில் விஞ்ஞானிகளான உங்களை அழைத்து பாராட்டுவதே சிறந்தது என குறிப்பிட்டார். இஸ்ரோ விண்வெளி திட்டங்களில் முத்திரை பதித்த தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகளுக்கு தலா 25 லட்சம் பரிசு தொகை வழங்கப்படும் என்றும், 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் படிக்கும் 9 மாணவர்களுக்கு சாதனை விஞ்ஞானி என்ற பெயரில் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். சந்திரயான் 3 திட்டம் வெற்றியை தொடர்ந்து தமிழக விஞ்ஞானிகள் பற்றிய செய்தி கொடிகட்டி பறந்துள்ளதாக பெருமிதம் கொண்ட அவர், தமிழக விஞ்ஞானிகள் 9 பேரில் 6 பேர் அரசு பள்ளியில் படித்தவர்கள் என பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். சமத்துவத்தின் அடையாளமாக மாஞ்சோலை மலைவாழ் பகுதிகள் திகழ்ந்து வருகின்றன என நெல்லையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். மதிமுக சட்டத்துறை செயலாளர் அரசு அமுல்ராஜ் எழுதிய ஓர்மைக்குள் மறக்குமோ மாஞ்சோலை வாழ்வியலும் வரலாறும் என்ற புத்தக வெளியீட்டு விழா நெல்லை பாளையங்கோட்டை நேருஜி சிறுவர் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட கவிஞர் விஷாலி கண்ணதாசன், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் ஆவுடையப்பன், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய வைகோ, மலைவாழ் மக்களின் மகிழ்ச்சி, சோலைக்குள் இருக்கும் சோக கீதங்கள் என அனைத்தையும் நூலில் பதிவிட்டு இருப்பது சிறப்பானது என்றார். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், வழக்கறிஞர் செந்தில்குமார், காலசுவடு பதிப்பக ஆசிரியர் அரவிந்தன், நீதிபதி மகிழேந்தி, மதிமுக துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், மதிமுக மாவட்ட செயலர் நிஜாம் மற்றும் மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து, நாலுமூக்கு மலைவாழ் கிராமங்களை சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மக்களாட்சி முதலில் மலர்ந்த இடம் கிராமங்கள்தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். எல்லாருக்கும் எல்லாம் எனும் மைய கருத்துடன் அரசு செயல்படுத்தும் அனைத்து முன்மாதிரி திட்டங்கள் மூலம் பயன்பெற்றோர் விவரம், கிராம ஊராட்சியின் வரவு செலவு கணக்கு விவரங்கள், ஊராட்சியால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள், 7 பணிகள் மற்றும் அதனால் பயன்பெறும் பயனாளிகள் ஆகியன அடங்கிய கையடக்க விழிப்புணர்வு பிரதிகள் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் விநியோகிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மக்களாட்சி முதலில் மலர்ந்த இடம் கிராமங்கள்தான் என கூறினார். திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகுதான் முறையாக தடங்கள் இன்றி கிராம சபை கூட்டங்களை நடத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், கிராமப்புற மக்களின் குரல் எப்போதும் எந்த சூழலிலும் தடையின்றி ஒலிக்க வேண்டும் என கூறினார். தண்ணீர் திறந்து விடாத கர்நாடக அரசை கண்டித்து 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு உரிய அளவு தண்ணீரை திறக்க கர்நாடக அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்நிலையில் திமுக அரசு கர்நாடக அரசை கண்டித்து வரும் 6ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.
தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், சிதம்பரம் உள்ளிட்ட வருவாய் மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறுவை சாகுபடி பாதிப்புக்கு ஏக்கருக்கு 35,000 நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது அவசியம் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகார் அரசு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை வெளியிட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு விவரங்களை சுட்டிக்காட்டி இந்தியாவிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, பீகாரில் ஓபிசி, SC, ST பிரிவினர் 84% இருப்பது ஜாதிவாரி கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசின் 90 செயலாளர்களில் வெறும் 3 பேர்தான் ஓபிசி வகுப்பை சேர்ந்தவர்கள் என்றும், இந்தியாவின் பட்ஜெட்டில் வெறும் 5% மட்டுமே இவர்கள் கையாள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதே தங்களின் உறுதியான நிலைப்பாடு என்று பதிவிட்டுள்ளார். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் 154வது பிறந்த நாளை ஒட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினர். அதேபோல் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். சென்னையில் எழும்பூர் அரசு அருங்காட்சியகம் வளாகத்தில் காந்தியின் முழு உருவ சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள திரு உருவ படத்திற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின், ஆளுநர் RN ரவி மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர். மகாத்மா காந்தியின் தியாகத்தையும் பெரும் புகழையும் போற்றி வணங்குவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் தனது சமூக வலைதள பக்கத்தில் தீண்டாமை, மது, சூதாட்டம், சாதி பாகுபாடு, பெண்களுக்கு எதிரான பாகுபாடு ஆகிய தீமைகளை ஒழிக்க பாடுபட்டவருமான தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்தநாள் என பதிவிட்டுள்ளார். காவிரி விவகாரத்தில் கர்நாடக பாஜகவினர்தான் பிரச்சனை ஏற்படுத்தி வருவதாக KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரி, காவிரி விவகாரத்தில் எல்லாம் முறையாக நடந்து வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் நாடகம் நடத்தி வருவதாக தெரிவித்தார். காவிரி தண்ணீர் குறித்து உச்ச நீதிமன்றமும் காவிரி நீர் ஒழுங்காற்று ஆணையமும் தெளிவாக அறிவுறுத்தி உள்ளதாக குறிப்பிட்ட அவர், கர்நாடக பாஜக தலைவர்கள் எடியூரப்பாவும் பசவராஜ் பொம்மையும் காவிரியில் தண்ணீர் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கலவரத்தை உண்டாக்கியதற்கு அண்ணாமலை ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். ஆனால் நண்பர்களே, அதன் பிறகு 15,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. ஆனால் அடுத்த நிமிஷம் கர்நாடகாவில் இருக்கிற பாரதிய ஜனதா, எடியூரப்பாவும் பொம்மையும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார்கள். அங்கே கலவரத்தை உருவாக்கினார்கள், பிரச்சனை ஏற்பட்டது. பாரதிய ஜனதா அந்த பிரச்சனையை செய்தார்கள். இது என்ன நியாயம்? இது அதற்கு அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்தாரா? எங்க மாநிலத்துக்கு தண்ணி வருது, அந்த தண்ணீரை தடுக்கிறதுக்கு நீங்க யாருன்னு இவர் மாநில உரிமையோட கேட்டுக்கணும் இல்ல? தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள காதி கிராமோத்யோக் பவனில் காந்தி ஜெயந்தி மற்றும் தீபாவளி தள்ளுபடி விற்பனை துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு தள்ளுபடி விற்பனையை துவக்கி வைத்தார். மேலும் SRS சவோதய மாணவர் விடுதி ஹரிஜன் சேவா சங்கத்தின் சார்பாக மாணவிகளுக்கு இலவச ஆடை வழங்கியும்
போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொதுநிதி செலவினம் மற்றும் திட்ட பணிகள் குறித்தும், கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை, ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள சாத்கர் கிராமத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. மகாத்மா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வுகள் நடைபெற்றது. ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து வாலாஜா சாலையில் உள்ள தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்தின் மூலமாக அமைக்கப்பட்டுள்ள காதி கிராப்டில் சிறப்பு தள்ளுபடி கூடிய முதல் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் கள்ள சந்தையில் மதுபானம் விற்ற 3 மூதாட்டிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி மதுபான கடைகள் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் கள்ளச்சந்தையில் மதுபான பாட்டில்கள் விற்ற முருகன் கோவில் தெருவை சேர்ந்த மூதாட்டிகள் லக்ஷ்மி, கமலா மற்றும் விமலா என்பவரை காவல் நிலைய காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 300 மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்தனர். அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் கல்வி விடுதி பணியாளர்களின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விடுதிகளிலும் உள்ள காலியாக உள்ள சமையலர் பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட வேண்டும். விடுதிகளில் பணிபுரிந்து இறந்து போன பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கிட வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சித்தேரியில் கராத்தே சாகசங்களை செய்த பள்ளி மாணவர்களுக்கு கராத்தே பெல்ட்டுகள் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரக்கோணம் காவல் ஆய்வாளர் பழனி மற்றும் ரயில்வே காவல் ஆய்வாளர் உஸ்மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கராத்தேவில் சிறப்பாக பயிற்சியை முடித்தவர்களுக்கு கருப்பு பெல்ட்டுகள் வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 3 லட்சம் மதிப்பிலான பட்டாசுகளை பதுக்கி வைத்திருந்த சீனிவாசவன் என்பவர் வீட்டிற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். பட்டாசு கடைக்கு லைசன்ஸ் இல்லாத நிலையில் அதே பகுதியில் உள்ள மாந்தோப்பில் உள்ள வீட்டில் 3 லட்சம் மதிப்பிலான பட்டாசுகளை பதுக்கி வைத்துள்ளதை கண்டு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றம் வெளியே தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நல சங்கத்தினர் 3 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு கேட்டு மகாத்மா காந்தி உருவ படத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 32 ரூபாய் குறைந்து 42,848 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 5,356 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 50 காசுகள் குறைந்து 75 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் 9 பேருக்கு பரிசு தொகை அறிவிப்பு. உலகை வியக்க வைத்த விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டில் உள்ளது பெருமையாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சமத்துவத்தின் அடையாளமாக மாஞ்சோலை மலைவாழ் பகுதிகள் திகழ்ந்து வருகிறது. புத்தக வெளியீட்டு விழாவில் வைகோ பேச்சு. தண்ணீர் திறந்து விடாத கர்நாடக அரசை கண்டித்து வரும் 6ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டம். காங்கிரஸ் ஓட்டு வாங்கி அரசியல் செய்து வருகிறது. காங்கிரஸ் அரசு கடந்த 5 ஆண்டுகளில் ராஜஸ்தான் மாநிலத்தை அழித்து விட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மக்களாட்சி முதலில் மலர்ந்த இடம் கிராமங்கள்தான். கிராம சபை கூட்டங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து முதலமைச்சர் உரை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.